ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய முருங்கைக்கீரையில் நல்ல இரும்பு சத்து நிறைந்த ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்டாக சூப்பரான ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா பாவக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம். இந்த பாவக்காய் வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாவக்காய். அதே நேரத்தில் பசியின்மைக்கும் நல்ல ஒரு மருந்து சொல்லலாம். பாவக்காய் பொரியல் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டியதே இல்லைங்க. இந்த பாவக்காவும் சரி, இந்த முருங்கைக்கீரையும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு சத்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருந்தாக தான் நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கலன்னா கடையில் கூட நீங்கள் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க இதெல்லாம் நம்ம எப்படி செய்யலான்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். பக்கத்து அடுப்பில் சின்ன அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் சாதம் வச்சுருக்கேன். அந்த சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பாருங்கள், குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பருப்பு கழுவி வச்சுருந்தேன். பருப்பு 1/2 டம்ளரும் சிறு பருப்பு 1/2 டம்ளரும் நான் கலந்து இந்த சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம் பருப்பில். அதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து கொடுக்கும், அதனால தான் ஆயில் சேர்த்தேன். சீக்கிரமாகவும் வெந்துடும். அப்புறம் பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த பருப்பு வேகத்துக்கு உண்டான தண்ணியை சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும், அதனால சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கிறேன். பருப்பு வேகும்போது நல்லா வாசனையாக இருக்கும், மனம் நல்லாயிருக்கும். அந்த பெருங்காயத்தூளும் சீரகமும் தான் பருப்பு வேகும்போது நல்ல ஒரு மனம் எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லிட்டை போட்டுட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிக்க தேவையான அளவு என்னென்னு பார்க்கலாம். ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு நல்ல தோலோடு இடித்து வச்சுருக்கேன். கடைசியாக போகிறதுக்கு கொத்தமல்லி வச்சுருக்கேன். இவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நல்லா உரித்து வச்சுருந்தேன். கழுவி வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிர்த்து போட்டுக்கோங்க. ஈரத்தில் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும். இப்போ நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த அடுப்பில் சாதம் வெந்துடுச்சு. இப்போ இந்த சாதத்தை நம்ம வடித்து விட்டுட்டு வடித்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போது முருங்கைக்கீரை சாம்பார் தாளிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது சாதம் வடித்து விட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இது சாம்பார் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூனு சீரகமும் சேர்த்துருக்கேன். நல்லா இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பூண்டு சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த சாம்பாருக்கு டேஸ்ட் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கம்மியாக போட்டுக்கோங்க, பத்தலைன்னா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் உப்பு இல்லாத பண்டம் குப்பையில்லைன்ற மாதிரி ஆகிடும். ஸோ யாருமே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் உப்பு கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூனு சக்தி சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது அது கூடவே பாருங்கள், பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த சாம்பார் பொடி வதக்கி விட்டுட்டு இந்த முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா இது பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி
நல்லா சுருங்கி வதங்கி வந்துடுச்சு. இப்போ வேக வச்சுருந்த பருப்பு நம்ம அதில் கொட்டிடலாம். ஸோ பருப்பு நல்லா வெந்துடுச்சு பார்த்திங்களா. ஸோ இப்போ எந்த பருப்பு எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அலசி ஊற்றிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு டேஸ்ட்டு வந்துச்சுன்ட்டு. இப்போ புளி கரைச்சி வச்சுருந்தா அந்த புளியை சேர்த்துக்கலாம். புளி வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. ரொம்பவும் புளிப்பாயிடுச்சுன்னா சாப்பிட டேஸ்ட்டு மாறிடும். திட்டமாக சேர்த்துக்கோங்க. புளி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கொதிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு திக்காக வந்துடும். இப்போ இந்த பருப்புலாம் இன்னும் அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் அந்த பருப்பு அந்த கீரை எல்லாமே வேகணும். அதனால் நான் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து நுர பொங்குற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். ஆட்டோமேட்டிக்காக இது நுர வந்துடும். சூப்பராக மணக்க மணக்க முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் உப்பு பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ நான் சாப்பிட்ற உப்பு எனக்கு நல்லா தெரியும், நாங்கள் சாப்பிட்ற உப்பு, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லியை ஃபைனலாக தூவி விட்டுட்டு நம்ம சாம்பாரை இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டான சத்தான ஒரு முருங்கை கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இறக்கிட வேண்டியதுதான். இப்போ நம்ம பாவக்காய் பொரியலை பண்ணிட வேண்டியதுதான். பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி இல்லை எண்ணெய் வளர்கிற ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோன்னு கடுகு சேர்த்துட்டு சீரகமும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா இதை பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருந்த பாவக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நாட்டு பாவக்காய், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதோட டேஸ்ட்டே வந்து தனி சுவை தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் நாட்டு பாவக்காய் ட்ரை பண்ணுங்கள். இந்த நீட்டாக இருக்கிற பாவக்காவை விட இந்த பாவக்காய் குட்டி குட்டியாக இருக்கிற பாவக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலரி விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நம்ம அப்படியே மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இந்த பாவக்காய் வெறும் உப்பு மிளகா போட்டு தான் செய்ய போகிறோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். தண்ணியே ஊற்ற போகிறதில்ல, கிறிஸ்பியாக நம்ம இந்த பாவக்காய் பொரியலை செய்ய போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷுக்கு தேவையானதே இந்த உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது மட்டும்தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி கூட சேர்க்கல. கிறிஸ்பியாக இந்த பாவக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வதக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. பசியின்மை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பாவக்காவை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா வயிற்றில் இருக்கிற பூச்செல்லாம் சாகடிச்சு அந்த கசப்பு தன்மையில் அந்த வயிற்றில் இருக்கிற பூச்செல்லாம் போயிடும். அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பாவக்காய், நாட்டு பாவக்காய் பொரியல் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட லன்ச் மெனு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி vlog இவ்வளோ தான். ரொம்ப சூப்பரான பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அப்பா செம்ம கொஞ்சம் கூட கசப்பே தெரியலங்க. அந்த அளவுக்கு இந்த பாவக்காய் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. வெறும் உப்பு மிளகா தான் போட்டு செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமான ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு சுட சுட மணக்க மணக்க முருங்கைக்கீரை சாம்பார் தயாராகிடுச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், கசப்பே தெரியாத பாவக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லன்ச் மெனு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் வேணியின் சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.